வணக்கம், வெல்கம் டு மணி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாயில்டு எக் வச்சு வடை பண்ண போறோம். ரொம்ப சூப்பரா, ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப கிறிஸ்பியா அதுவும் பண்ண போறோம். இந்த எக்கெல்லாம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதில் எக்கு சேர்த்துருக்கதே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம எக்கை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் இன்னைக்கு வந்து 3 எக்கு வந்து நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது நல்லா தோலையும் உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கேரட் துருவுற மாதிரி நல்லா துருவி வச்சிடலாம். எக்கோட ஒயிட்டு எல்லோ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணி வச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி கிரேட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி நம்ம எக்கை வந்து கிரேட் பண்ணி சேர்க்கறதுனால நம்ம இந்த இதில் வந்து எக்கு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. அதோட ஸ்மெல்லு கூட நமக்கு வராது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. இப்போ இதில் ஒரு வெங்காயம் போல் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இதோட ஒரு பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதோடவே காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதா இருந்தால் பச்சை மிளகாய் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம க்ரீன் சில்லியை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா பெப்பரையும் மிளகுத்தூளையும் மிளகாய்த்தூளையும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருந்தேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுறதுக்கு கடலை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதில் பாதி அளவு, அதாவது 1 ஸ்பூன் போல் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் வந்து துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம க்ரீன் சில்லியை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப தோதாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி சேர்க்காமலே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லாவே நமக்கு மாவு வந்து ஈரமாக இருக்கும், அதாவது ஈரப்பசையாக இருக்கும் உங்களுக்கு. இதில் நம்ம இத்தினோண்டு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்து அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப தண்ணி ஆயிராமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம பால் ஷேப் எடுத்துட்டு அதை வந்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இன்னைக்கு சிம்பிளாக வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டுன்னு தான் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட்டில் தமிழ் கதை உலகம் அப்படிங்கிற இன்னொரு சேனலில் தமிழ் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து ஆடியோவாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க், அந்த சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். நல்லா ஷேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதோ அதில் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுமே ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம வந்து எக்கு சேர்த்துருக்கிறதுனால அது வந்து சீக்கிரமாக கருக ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு எல்லா சைட்லேயும் நல்லா திருப்பி விட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்தது நம்ம வந்து இதை எடுத்துடலாம். பாருங்க, பார்க்கறதுக்கு வந்து நார்மலான வடை மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் கூட அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கெச்சப்போட சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். டீ டயத்துக்கு தேவையான ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.